ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வச்சு மசால் வடை தான் செய்ய போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதிய டைமு ரசமும் சாம்பாரும் செய்யும்போது தொட்டுக்கு வெறும் பொரியலாக இல்லாமல் இந்த வாழைப்பூ மசால் வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோர் குழம்புக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சிம்பிளாக எப்படி இந்த வாழைப்பூ வடை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவை வச்சு வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த பூவை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழைப்பூவில் வெறும் வடையாக இல்லாமல் கூட்டு, பொரியல் இல்லைனா சூப் இது மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. இப்போ இதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். க்ளீன் பண்ண அந்த பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கணும். அது கூட 4 காஞ்ச மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, சோம்பு, பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம வடையாக தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ தட்டி வச்சுருக்க வடையை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வடையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.